பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம். அதில் நாம் 8வது பக்கத்தை அடைந்து ஒரு பாயிண்டரை நிறைவு செய்து பாயிண்டர் B ஐ அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதில் ஒரே ஒரு வசனம் 60வது வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். சற்று நீண்ட வசனம் என்பதால் இந்த பாயிண்டரில் ஒரு வசனத்தை மட்டும் பார்க்க இருக்கிறோம். முதல் 5 பக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவுபடுத்தி அடுத்த 5 பக்கங்களை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 2 பக்கங்களை மாஷா அல்லாஹ் நாம் சிறப்பான முறையில் நிறைவு செய்து 8வது பக்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 6வது 7வது பக்கத்தினுடைய செய்திகளை சென்ற பாடத்திலேயே நாம் மீள்பார்வை செய்தோம். இப்பொழுது மாஷா அல்லாஹ் 8வது பக்கம். 8வது பக்கத்தை பொறுத்த மட்டில் 8வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ் சரிங்களா. நகரத்தில் நுழையுங்கள். சென்ற பாடத்துல பார்த்தோம் எப்படி பணிவான முறை நகரத்துல நுழைய சொன்னதுக்கு அவங்க எப்படி நுழைஞ்சாங்க. பி பாயிண்டர் 8B என்ன அப்படின்னு சொன்னா தண்ணீருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தது. 8C என்ன உணவுக்காக அந்த மக்கள் இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை வைத்தது. தண்ணீருக்காக அவங்க தான் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. 8C என்ன உணவுக்காக கோரிக்கை. 8D என்ன அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை அவர்கள் மீது. ஓகேங்களா. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் கீவேர்ட்ஸ் என்ன? நகரம், தண்ணீர், உணவு, தண்டனை. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. ஒரே ஒரு வசனம் 60வது வசனத்தை இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். தண்ணீருக்கான துஆ. முந்தைய வசனங்களுடைய தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நியமத்துகளைத்தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறான். அதான் நீங்க 2வது கோர்ஸ் படிக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூவா ஒரே இது வராது. ஒவ்வொன்றுக்குமே வெவ்வேறு தொடர்ச்சிகள் கொடுத்துட்டே வந்திருப்போம், லிங்கிங் பண்ணிட்டு வந்திருப்போம். பட் இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த 6வதுல இருந்து 17 வரைக்குமே கிட்டத்தட்ட பனி இஸ்ராயீலுடைய வரலாறு தான். அதுல இந்த 6, 7, 8, 9 பாத்தீங்கன்னா அந்த நியமத்துகளை பத்தியே வந்துட்டு இருக்கும். இனி 9வது பக்கத்துக்கு மேல கொஞ்சம் வெவ்வேறு விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் இவர்கள் குறித்து பார்க்க போறோம். இப்ப 60வது வசனம் நம்மளுக்கு என்ன கருத்தை தரப்போகுது அப்படின்னு சொன்னா, தண்ணீருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டது அவர்கள் தங்களின் மக்கள் மீது கொண்டிருந்த அந்த அக்கறை எல்லாம் காட்டுது. அல்ஹம்துலில்லாஹ். 2வது அல்லாஹ் அவர்களுக்கு அற்புதமான முறையில தண்ணீரை கொடுத்தான், ஒரு முஅஜிஸாவான அடிப்படையில கொடுத்தான். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன? சாப்பிடுங்க, பருகுங்க, உண்ணுங்க, நீ எல்லாமே செய்யலாம், ஆனா வீண் விரயம் செய்யாதீங்க, வராம மீறாதீங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. இதுதான் இந்த 60வது வசனத்தினுடைய செய்திகள் சரிங்களா. முதல் வரியில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை புதுசு, 2வது வரியில 3 வார்த்தை புதுசு, அடுத்த வார்த்தையில 3 வார்த்தை புதுசு, அடுத்ததுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் புதுசு சரிங்களா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பார்க்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذِ اسْتَسْقَى مُوسَى لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِبْ بِعَصَاكَ الْحَجَرَ فَانفَجَرَتْ مِنْهُ 12 عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَشْرَبَهُمْ. இன்னும் தொடர்ச்சி இருக்கு இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தினுடைய இந்த பகுதி வரைக்கும் நம்ம இப்ப இன்ஷா அல்லாஹ் பொருள் பார்க்க போறோம். இஸ் என்பது தொடர்ந்து கொண்டே வருகிறது. இதுக்கு பிறகு இப்ப என்ன வினைச்சொல்? இஸ்தஸ்கா. யஸ்தஸ்கி. இஸ்தஸ்கா என்றால் தண்ணீர் புகட்ட தேடினான், தண்ணீர் புகட்ட தேடினார் என்று பொருள் சரிங்களா. இஸ்தஃஅல உடைய பேட்டர்ன் இஸ்தக்ஃபரன் நம்ம 5th பேட்டர்ன்ல பார்த்தோம்ல, அதான் சகியனா தண்ணீர் புகட்டினார், இஸ்தஸ்கானா தேடுதலுடைய மீனிங் வந்து சொன்னா தண்ணீர் கேட்டார், தண்ணீர் புகட்டும்படி கேட்டார் அப்படின்னு அர்த்தம். யார்? மூசா. மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் புகட்ட தேடிய போது நடந்ததை நினைவு கூறுங்கள் பனி இஸ்ராயீலர்களே. யாருக்காக? லிகௌமிஹி தன் சமூகத்திற்காக, பனி இஸ்ராயீலர்களாகிய அவர்களுடைய சமூகத்திற்காக இறைவனிடத்தில் தண்ணீர் வேண்டி அவர் பிரார்த்தனை செய்தார். ஃபகுல்னா நாம் கூறினோம். கால குல்னா அதனுடைய கடைசி குல்னா நாம் கூறினோம். என்ன கூறினோம்? இத்ரிப். அது வந்து சேர்த்து படிக்கும் போது ஃபகுல்னா த்ரிப் அடிப்பீராக என்று கூறினோம். தரப இத்ரிபு இத்ரிப் ஃபகுல்னா இத்ரிப் ஃபகுல்னா த்ரிப் அடிப்பீராக என்று கூறினோம். பி அசாக உமது கைத்தடியை கொண்டு. பி அசாக்கங்கிறது ஒரு வார்த்தை தெரியுதானா? பி பிளஸ் அசா பிளஸ் க 3 வார்த்தைகள். க ரிவர்ஸ்ல உமது கைத்தடியை கொண்டு. பி அசாக உமது கைத்தடியை கொண்டு அடிப்பீராக அல் ஹஜர கல்லை பாறையை அடிப்பீராக என்று நாம் கூறினோம். ஃபன்ஃபஜரத் ஃப பின்னர் உடனே என்ன வேணாலும் சொல்லலாம். பின்னர் இன்ஃபஜாரா என்ற வார்த்தை இன்ஃபஅல பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்ல. இன்கலப சற்று முன்பாக சென்ற பாடத்துல தான் நம்ம சென்ற பாடத்துக்கு முந்தின பாடத்துல பார்த்தோம்ல இன்கலப. அதே மாதிரி இன்ஃபஜாரா. இன்ஃபஜாரா யன்ஃபஜிர் என்றால் பீரிட்டு வெளியாகுதல், பீரிடுதல் என்று பொருள். ஃபன்ஃபஜரத் பீரிட்டது பெண்பால்ல வருது சரிங்களா. ஃபன்ஃபஜரத் மின்ஹு அதிலிருந்து அப்பாறையிலிருந்து பீரிட்டு வெளியேறியது என்னது? இஸ்னதா அஷ்ரத 12 ஐனன் ஊற்றுகள். இஸ்னதா
2 அர்த்தம். அஷரானா 10, 10 + 2 12. அப்ப 12. 12 ஐனுன் ஐனன் அப்படின்னா ஊற்றுகள் அர்த்தம். ஃபீஹா ஐனுன் ஜாரியா, ஓடக்கூடிய ஊற்றுகள் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பத்தி சொல்றான்ல. ஐன் அப்படின்னா ஊற்றுன்னு அர்த்தம், ஊத்து தண்ணி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி 12 ஊற்றுகள், ஊற்றுங்கிறது பெண்பாலான வார்த்தை தான், அதனாலதான் ஜாரியான்னு கூட அங்க கூட பெண்பாலா வருது சூரா ஆஷியால. ஃபைன். எனிவே 12 ஊற்றுகள் பீரிட்டு வெளியேறின. ஓகேங்களா, பீரிட்டது, 12 ஊற்றுகளாக பீரிட்டது, பாறை தண்ணீரை பீரிட்டு வெளியாக்கியது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், கது அலிம குல்லு உனசிம் மஷ்ரபஹும், அலிம அறிந்து கொண்டார். பின்னாடி என்ன யார் ஃபாயிலோ பின்னாடி யாரை பத்தி வருதோ அவர் அறிந்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம். கதுனா திட்டவட்டமாக, கதுகாமது சில ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. திட்டமாக அலிம அறிந்து விட்டனர் யாரு? குல்லு உனாசின் அனைத்து மக்களும் அப்படின்னா மனுஷர்களுடைய அனைத்து மக்களும். குல்லு உனாசின், நாஸ் உனாஸ் எல்லாமே மக்கள் என்று பொருள். சரிங்களா, ஒரு சில மக்களுக்கு உனாஸ் என்று சொல்லப்படும். ஓகேங்களா, குல்லு உனாசின் திட்டமாக எல்லா கூட்டத்தினரும் அறிந்து விட்டனர். எதனை? மஷ்ரபஹும். மஷ்ரப் என்றால் குடிப்பிடம். சரிங்களா, குடிக்கிறதுக்கான இடம் குடிப்பிடம். இப்ப சஜிதா செய்யக்கூடிய இடத்துக்கு மஸ்ஜித் அப்படிங்கிற, சஜிதா செய்யும் இடம், தொழுமிடம். சரிங்களா, விளையாடக்கூடிய மைதானத்துக்கு மல்அப், லஐப விளையாடினான், மல்அப் விளையாடக்கூடிய இடம். இப்ப ஷரிப குடித்தான், மஷ்ரப்னா குடிக்கும் இடம். இதுவும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கிராமர்ல பின்னாடி வரக்கூடிய பாடங்கள்ல வரதான் போகுது. எல்லா ரீதியான கிராமரையும் நம்ம டச் பண்ணாம விட போறது இல்லை. அதான் நிறைய கோர்ஸ் இருக்குல்ல அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ். மஷ்ரப் அப்படின்னா குடிக்கும் இடம், குடிப்பிடம். சரிங்களா, ஹும் அவர்களுடைய குடிப்பிடத்தை, குடிக்கும் இடத்தை அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் அறிந்து கொண்டார்கள். அப்படின்னா 12 ஊற்றுகளாக வந்தது. 12 அவர்கள் 12 கோத்திரத்தார்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊற்று என்று பிரித்து வகுத்து கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சரி, ஓகே. இதிஸ்தஸ்கா மூஸா லிகௌமிஹி, நம்ம என்ன விளக்கம் பார்க்க போறோம் பாருங்க. மாஷா அல்லாஹ், பாலைவனத்தில் பனி இஸ்ரவேலர்கள் தண்ணீருக்காக அதற்கான வழி இல்லாமல் அவர்களுக்கு கேட்ட பொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட அக்கறையை இந்த இடத்துல பாருங்க. அதனால தங்களை பின்பற்றுவர்கள் தேவையை அறிந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்துல தன் கூட்டத்தாருக்காக கையேந்தி துவா செஞ்சாங்க. ஓகேங்களா. ஃபஜரத் மின்ஹு, அப்ப அதுல இருந்து என்ன விளக்கம் நம்மளுக்கு? இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு அற்புதம் அந்த பாலைவனத்தில் தண்ணீர். சரிங்களா, அப்ப தண்ணீர் இல்லாத பாலைவனத்தில் பாறையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது என்பது அற்புதம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி கீழே போட்டாங்க, பாம்பா மாறியது என்பது ஒரு அற்புதம். இரண்டாவது, பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது என்பது அற்புதம். அதே போன்று கடல் பிளந்து அதிலே மக்கள் தப்பித்து வந்ததெல்லாம் அற்புதம். இப்படி பல அற்புதங்களை அவர்கள் கடந்து வருகிறார்கள். அதே போன்று அதுவும் கல்லில் இருந்து தண்ணீர் வருவது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. இதனை கல்லான்னு கேட்பாங்க. யாருக்காவது அழுக வரலன்னா நெஞ்சில தட்டி கேட்பாங்க, உள்ள இருக்கிறது இதயமா மனசா கல்லா, அதனால கண்ணுல தண்ணி வரலையாம். அப்ப அது உண்மைதானே? அப்ப அதான் ஒரு ஓமைக்கு கூட அப்படிதான் சொல்லப்படும். ஆனா ஒரு பாறையிலிருந்தே, பாலைவன பகுதியில் பாறையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு கொண்டு 12 ஊற்றுகளா வந்ததுங்கிறது இது ஒரு சாதாரண மிராக்கிள் கிடையாது. இது மிகப்பெரிய இறைவனுடைய அற்புதம். அதான். சரிங்களா, பனி இஸ்ரவேலர்கள் 12 கிளைஞர்களாக இருந்தாங்க. அதனால எனவே அல்லாஹ் அவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு சாவக்கூடாதவங்க, சண்டை போட்டுக்க கூடாது, திரும்ப அவர்கள் குழப்பம் விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 12 பிரிவினர்களுக்கும் 12 ஊற்றுகளாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். ஓகேங்களா, மாஷா அல்லாஹ். இப்ப அர்த்தம் சொல்றீங்களா? தண்ணீர் புகட்ட தேடிய பொழுது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் புகட்ட என்னிடத்தில் பிரார்த்தனை செய்த போது, லிகௌமிஹி தனது கூட்டத்திற்காக. சரிங்களா, அவரதுங்கிறது அதனுடைய நேரடியான அர்த்தம். அவரதுன்னு சொன்னா இந்த கோர்வைக்கு நல்லா இருக்கு, அதனால தன் கூட்டத்திற்காக. ஃபகுல்னா என்ன அர்த்தம்? நாம் கூறினோம், இத்ரிப் அடிப்பீராக, பி அசாக்க உமது கைத்தறி கொண்டு, அல் ஹஜரா பாறையை அடிப்பீராக என்று நாம் கூறினோம். அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, வஹீன் மூலமா சொன்னா பாறையை அடிங்க. அப்ப பாறையை அடிக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குங்கிற நம்பிக்கையில் அடிக்கிறாங்க, தண்ணீர் வந்தது. மாஷா அல்லாஹ். ஃபஜரத் அர்த்தம் சொல்லுங்க. ஃபஜரத் மின்ஹு அதிலிருந்து, பின்னர் ஃபாக்கு அர்த்தம் வச்சிடணும். பின்னர் அதிலிருந்து பீரிட்டன இஸ்னதா அஷரத ஐனா 12 ஊற்றுகள். மாஷா அல்லாஹ். கது அலிம அறிந்து விட்டனர், திட்டவட்டமாக அறிந்து கொண்டனர், அறிந்து விட்டனர். குல்லு உனாசின் அனைத்து மக்களும், மஷ்ரபஹும் தங்களது குடிப்பிடத்தை. ஓகேயா, அர்த்தம் சொன்னீங்கல்ல? மாஷா அல்லாஹ். ஓகே, இப்ப பாருங்க, குலு அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹி வலா தஅஸு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். குலு அக்கல யகுலு பல தடவை வந்துருச்சு. அக்கல யகுலுடைய அம்ர் குல், குலு குலு உண்ணுங்கள். வ இஷ்ரபு சேர்த்து படிக்கும்போது வஷ்ரபு, குலு வஷ்ரபு, ஷரிப யஷ்ரபு, இஷ்ரப் இஷ்ரபு, வஷ்ரப் வஷ்ரபு, மேலும் குடியுங்கள், ஈட் அண்ட் ட்ரிங்க். மிர் ரிஸ்கில்லா அல்லாஹ்வுடைய உணவில் இருந்து, அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் இருந்து, ஃப்ரம் த ப்ரொவிஷன் ஆஃப் அல்லாஹ். ஓகேங்களா. வலா தஅஸு, வலா தஅஸு என்றால் பூமியில்
விஷமம் செய்யாதீர்கள் என்று பொருள். ஃபில் அர்தி பூமியில், வலா தஅஸவ் ஃபில் அர்தி பூமியில் விஷமம் செய்யாதீர்கள், பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள், இது இதனுடைய பொருள். முஃப்ஸிதீன் குழப்பவாதிகளாக பூமியில் நீங்கள் விஷமம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஓகேயா? அர்த்தத்தை திரும்ப பார்ப்போமா? குலு உண்ணுங்கள், வஷ்ரபு மேலும் பருகுங்கள், மிர் ரிஸ்கில்லாஹி அல்லாஹ் அளித்ததில் இருந்து. சரிங்களா? நம்ம கையால சம்பாதிச்சாதே அது அல்லாஹ்வுடைய அருள் தான், அல்லாஹ் தந்த ஒரு ரிஸ்க் தான். ஆனா இவங்க கையால சம்பாதிக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை தட்டினதிலிருந்து அல்லாஹ் குதிரத்தாக வெளியானது. அப்ப அல்லாஹ்வுடைய உணவுல நீங்க சாப்பிடுங்க, கூடிங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. வலா தஅஸவ் விஷம செய்யாதீங்க. ஃபில் அர்தி வலா தஅஸவ் ஃபில் அர்தி முஃப்ஸிதீன் குழப்பவாதிகளாக பூமியிலே குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டது. இதனுடைய கருத்து என்ன? குலு அஷ்ரபு இஸ்லாம் வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் ஒருபோதும் தடுக்கல. நல்லா அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லி காட்டுறான்ல, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா நிம்மதியா வாழுங்க, மனைவி மக்களோட நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழுங்க, உலகத்தை சுத்தி பாருங்க, எல்லா அனுமதியுமே வழங்கப்பட்டிருக்கு. அதோட சேர்ந்து வரம்பு மீறாதீங்க, எல்லை மீறாதீங்க, பாவம் செய்யாதீங்க, அல்லாஹ் நன்றி செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு நெறியோட அல்லாஹ் தஆலா சொல்லணும், தவிர துறவரம் அல்ல இஸ்லாம். ஆனால் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, குழப்பம் செய்யாதீங்க, விஷமம் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனை தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதை கேட்க முடியலையே அவங்களால. சரிங்களா? இப்போ இன்ஷால்லா ஒரு ஹதீஸை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கவலம் உணவையும் தண்ணீரையும் அருந்திய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் அடியாரை குறித்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். சரிங்களா? லுக்மா, ஒரு லுக்மா அல்லது ஒரு மிடர் தண்ணீரை குடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அடியாரை பார்த்து அல்லாஹ் தஆலா ரொம்ப சந்தோஷப்படுறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் நம்ம சாப்பிட்டாலும் குடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றது என்பது அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அல்லாஹ் அழகிய முறையில் புகழணுங்கிறதுக்காகத்தான் சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் புகழ்வதற்காக குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரையில் அடிக்க ஜம்ஜம் நீர் வந்தது. சரிங்களா? பாறையிலிருந்து என்னானது வெளியானது. இது நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல படிச்சிருக்கோம். இந்த அற்புதத்தை இன்று வரை நாம் காண்கிறோம். மாஷா அல்லாஹ், இன்று வரை ஹரம்ல மக்காவில ஜம்சம் தண்ணீர் நிற்காமல் அது தடைபடாமல் வந்து கொண்டே இருக்குது. சரிங்களா? வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த நீரை அருந்துகிறார்கள். லட்சக்கணக்கான லிட்டர் அந்த தண்ணீரை எடுத்தும் செல்கிறார்கள். குறைவு ஏற்பட்டதா? இப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள், இதெல்லாம் மோஜிசாக்கள். அதனால இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கக்கூடாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மோஜிசா நடந்துச்சே, அதெல்லாம் அவங்க கண்கூடா பார்த்தாங்க, அவங்களுக்கு கிடைச்ச கொடுப்பினை, நமக்கு ஏன் அந்த கொடுப்பினை இல்ல? ஜம்சம் தண்ணீர் இன்னைக்கு அற்புதம் தானே, அது இன்னை வரைக்கும் வந்து கொண்டு தானே இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், நம்மளுடைய ஈமான் இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தண்ணீர் மற்றும் உணவு எல்லா விதமான ரிஸ்களையும் தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறோம் அப்படிங்கறத யோசிக்கணும். அவன் ஏற்கனவே நகரங்களிலும் பட்டினங்களிலும் நம்மை வைத்துள்ளான். இந்த எல்லா அருட்களுக்கும் அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தணும். எல்லா வசதி வாய்ப்பு அல்லாஹ் நம்ம தந்திருக்கானேன்னு சொல்லி அற்புதங்களை பொறுத்தளவில் நாம் குர்ஆனை பெற்றுள்ளோம். அது முடிவான எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி போட்டா பாம்பு அணிச்சு, அதுதான் அற்புதம். அந்த அற்புதத்தை பாக்குறதுக்கு அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு குடிப்பு நினைச்சு நம்ம எந்த அற்புதத்தையும் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. ஜம்சம் தண்ணீர் ஒரு அற்புதம். அதை விட அனைவரின் கரத்திலும் இருக்கக்கூடிய இந்த திருமறை வேதம் என்பது அற்புதம். சூரா பக்ராவுடைய முதல் 5 வசனத்துல பார்க்கும்போது இதை போன்று ஒரு வேதத்தை கொண்டு வர முடியுமா நல்லத்துல கேட்டானே. முயற்சி செய்த யாருனாலும் கொண்டு வர முடியல. 10 வசனங்களை கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியல. ஒரு சூரா கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியல. அந்த அளவுக்கான ஒரு அற்புத வேதம் நம்ம இடத்துல இருக்கு. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைவதோடு மட்டும் இல்லாமல் அதை கொண்டு பாடப்படிவினை பெறணும். இப்ப அர்த்தம் சொல்லுங்க. குலு உண்ணுங்கள், வஷ்ரபு மேலும் பருகுங்கள், மின் ரிஸ்கில்லாஹ் அல்லாஹ்வின் ரிஸ்கில் இருந்து, வலா தஅஸு விஷமம் செய்யாதீர்கள், ஃபில் அர்தி பூமியிலே முஃப்ஸிதீன் குழப்பம் விளைவிப்பவர்களாக. அல்ஹம்துலில்லாஹ். முழு வசனத்துக்கான பொருளையும் முழுமையா படிப்போமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களின் மக்களுக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தனை செய்த போது, உமது கைத்தடியால் அந்த பாறை அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிப்பிடத்தை அறிந்தனர். அல்லாஹ் அருளிய ஆகாரத்தில் இருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து திரியாதீர்கள் என கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 பாடத்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அந்த வசனத்தில் பெற்றுக்கொண்டோம். இப்ப நம்முடைய பிரார்த்தனை, யா அல்லாஹ் உனது அச்சாட்சிகளையும்
அற்புதங்களையும் காண்பதற்கு உதவி செய்வாயா, அதன் மூலம் எங்கள் விசுவாசம் உறுதி பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அற்புதத்தை காணக்கூடிய பாக்கியத்தை தருவனா அற்புதம் இல்லை இங்க எப்படியே எனக்கு காமிச்சிரியால அப்படிங்கிறது இல்லை. குர்ஆன் என்பது அற்புதம் தான், அதை அற்புதமாக உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரணும். அதன் மூலமா ஈமான் வலிமை பெறுவதற்கும் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், அந்த உணர்வை கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் நான் எனது கடமைகளை செய்வதற்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் எனது சக்தியை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்திலிருந்து என்னென்ன பெயர்ச்சொல் வினைச்சொல் பார்த்திருக்கோம். ஐன் என்ற வார்த்தை வந்தது. ஐனுன் அதனுடைய ப்ளூரல் உயூனுன். ஐனுன் உயூனுன் ஊற்று ஊற்றுகள். மஷ்ரபுஹும் என்று வந்தது. மஷ்ரபுன் மஷாரிபு குடிப்பிடம் குடிப்பிடங்கள், குடிக்குமிடம் குடிக்குமிடங்கள். மஷ்ரபுன் மஷாரிபு மஸ்ஜிதுன் மசாஜிது போன்று. சரிங்களா? அடுத்து ஃபெயல்கள் என்னென்ன பார்த்தோம். இத்ரிப் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல பார்த்தது. அடிக்கடி வரக்கூடிய ஃபெயலை நான் இப்படி சொல்லிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு மாஷா ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல செகண்ட் கோர்ஸ்ல நம்ம பெரும்பான்மையான குர்ஆன் அதிகம் வரக்கூடிய வார்த்தைகளை படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அதனால படிச்சது தான் வரும். என்ன படிச்சதே வருது அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. என்ன பண்றது, அல்லாஹ் குர்ஆன் ஈஸி ஆகிட்டா அப்ப படிச்சதே தான் வரும். இத்ரிப் தரப இத்ரிபு இத்ரிப் தாரிபுன் மதுருபுன் தர்புன். ஓகேங்களா? இதுவும் நீங்க கோவப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்ததுதான். அலிம யஅலமு அலிம யஅலமு இலம் அலிமுன் மஅலூமுன் இல்முன். ஓகேங்களா? ஷரிப யஷ்ரபு இது ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை. ஷரிப யஷ்ரபு லைக் சமிஅ யஸ்மஉ யஷ்ரப். ஷாரிபுன் மஷ்ரூபுன் ஷுர்புன் ஷிர்புன். ரெண்டு மஸ்தர் இதுக்கு இருக்கு. ரிஸ்குன் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இதுவும் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்தது. நஸ்ர் அன்சர் பேட்டர்ல ரஸக் இர்ஸுக்கு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ரஸக இர்ஸுகு உர்ஸுக் ராஸிகுன் மர்ஸூகுன் ரிஸ்குன். ஓகேங்களா? வீக் லெட்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வீக் லெட்டர்ல காலைய கூழு காலு வைக்காத பக்கமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு காலைய கூழு திரும்ப 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 வரக்கூடிய ஒரு வார்த்தை. அது கால என்று வரும், குல்த என்று வரும், காலு என்று வரும், குல்தும் என்று வரும், குல்து என்று வரும், குல்னா என்று வரும். இப்படி பல மாதிரி குல் என்று வரும், யகூலுன் என்று வரும். இந்த மாதிரி கால ஆல்ரவுண்டர் இருக்கதே மாதி முதாரி அம்பு நஹி எல்லாத்துலயும் வெளுத்து வாங்கும். அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தை. குலு இதுவும் நிறைய தடவை வந்துட்டு தான் இருக்கு. அக்கல யகுலு அக்கல யகுலு குல் ஆக்கிலுன் மாக்குலுன் அக்லுன். சரிங்களா? காலுக்கு நம்ம பேட்டர்ன் போட்டு காட்ட தேவையில்லை. ஏன்னா போட்டு போட்டு காட்டாச்சு, சீடியே தேஞ்சு போச்சு. ஓகேங்களா? இது ஒரு புது வார்த்தை. இது வீக் லெட்டர்ல ஆசிய யாய்சா என்பது ரொம்ப ரொம்ப குறைவாதான். குர்ஆன்ல நீங்க 5 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வலா தாய்சவு தான் வரும். சரிங்களா? நஹிக்கு மட்டும் தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். ஆசிய யாய்சா ரதிய யர்தா. இது சமயஸ்மோ பேட்டர்ன் தான். அதாவது வீக் இல்லாம நம்ம இதை எடுத்து பார்த்தா சமயஸ்மோ பேட்டர்ன். நான் வீக் லெட்டர்ல ரதிய யர்தான்னு ஒரு பேட்டர்ன் நம்ம செகண்ட் கோர்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணீங்கல்ல. ரதிய யர்தா இருத ராதின் மர்தியுன் ரிதாஉன் அப்படிங்கிற அடிப்படையில் அசிய யஅஸ யஅஸ ஆசிம் இதுல மஃபூல் வராதுன்னா மஃபூலுக்கான தேவையில்லை. அசயானு அசயானு அதே மாதிரி உசியுன் அப்படிங்கிற ஒரு மஸ்தர் இதுக்கு வருது. பட் அதெல்லாம் பயன்பாட்டுல இன்னைக்கு இல்ல. சரிங்களா? பயன்பாட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவைகள் அது பெரும்பாலும் வருவதில்லை. வலா தாசவ் குர்ஆன்ல வருது. அதை நம்ம நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? 5 இடத்துல தான் அது வருது. ஓகே. முஃப்சிதுன் என்று வந்தது. இது மஸ்ஜித் ஃபீஹினுடைய அமைப்புல வரக்கூடிய ஒண்ணுதான். அஃப்ஸத யுஃப்ஸிது லைக் அஸ்லம யுஸ்லிம். அஃப்ஸத யுஃப்ஸிது அஃப்ஸித் முஃப்சிதுன் ஸ்லிமீன் மாதிரி இருக்கா. அப்ப அது அஸ்லம பேட்டர்ன். முஃப்சிதீன் முஃப்சிதீன் முஃப்சிதூன். ஓகேங்களா? இஃப்ஸாதுன். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 8B ஒரு வசனத்தை தெளிவான முறையில் படித்து முடிச்சோம். மாஷா அல்லாஹ் இலக்கண பகுதியில் சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனை புரிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம். அல்ஹம்துலில்லாஹ் அதில் 8வது பக்கத்தை அடைந்து பாயிண்டர் ஏவை நிறைவுபடுத்தி பாயிண்டர் பிவில் குர்ஆன் பகுதி 60வது வசனத்திற்கான விளக்கத்தை பார்த்து பி இப்பொழுது இலக்கணத்தை நாம் அடைந்திருக்கிறோம். சென்ற பாடத்தில் நாம் மஸ்ஜித் ஃபீஹினுடைய அமைப்பில் வீக் லெட்டர்ஸும் குறையில்லாத எழுத்துக்கு 4500 தடவைகள் வருது, குறையுள்ள எழுத்துக்கள் 4500 தடவைகள் வருது அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு முன்னுரை பார்த்தோம்ல. இப்ப இன்ஷால்லா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அந்த வீக் லெட்டர் இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஃபீஹி வல்லா வல்லா. சரிங்களா? இன்ஷால்லா இனிமே இந்த பாடத்தில் நாம் கற்க இருக்கக்கூடிய வினைச்சொல் மஸ்ஜித் ஃபீஹினுடைய ஹுருஃபுல் இல்லா இடம்பெற்றிருக்கக்கூடிய வீக் லெட்டர் குறையுள்ள எழுத்து இடம்பெற்றிருக்கூடிய வல்லா யுவல்லி எனக்கூடிய இந்த பேட்டர்ன் தான் இன்ஷால்லா பார்க்க போறோம். குர்ஆன்ல 31 தடவைகள் இது மாதிரி முதாரி மொத்தமா வந்திருக்குது எல்லாமே சேர்ந்து. சரி, ஹைர்
நம்ம வந்து மசீத் ஃபிஹி அப்படிங்கறதுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும். ஷத் அதிகப்படுத்தப்பட்டதற்கு, ஹம்சா அதிகப்படுத்தப்பட்டதற்கு, அலீஃப் அதிகப்படுத்தப்பட்டதற்கு, அலீஃப் தா அதிகப்படுத்தப்பட்டதற்கு, இஸ்த என்பது அதிகப்படுத்தப்பட்டதற்கு, இன் என்பது அதிகப்படுத்தப்பட்டதற்கு, அதே மாதிரி தாவும் ஷத்தாவும் அதிகப்படுத்தப்பட்டது, தாவும் அலீஃபும் அதிகப்படுத்தப்பட்டது என்று 8 அமைப்புகள் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அதேதான் வீக் லெட்டர் இருக்கும். வீக் லெட்டர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஷத் அதிகப்படுத்துறதுக்கு அல்லம, ஹம்சா அதிகப்படுத்தப்பட்டதுக்கு அஸ்லம, அலீஃப் அதிகப்படுத்தப்பட்டதுக்கு ஹாசப். இந்த மாதிரி இந்த 5 பேட்டர்னுமே நம்ம ரொம்ப அதிகமா பார்த்துட்டே வர்றோம். தொடர்ச்சி இதுக்கான ஒரு விஷன், ஒரு டச்சப் நம்ம கொடுத்துட்டே வர்றோம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி முதல் 5 + 3, முதல் 5க்கு ஒரு கோர்வை, அடுத்த 3க்கு ஒரு கோர்வை. தலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. எனவே இஹ்திலாஃபில் கருத்து வேறுபாடு கொண்டு வீணடிக்காமல் இஸ்திக்ஃபாரில் அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இதை சொல்லி முடிக்கும் போது இந்த 5 மஸ்தரை சொல்லிடுறோம். இந்த 5 மஸ்தர் சொல்லும்போது அதனுடைய மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரணும். தலீமும் அப்படிங்கும் போது அல்லம ஞாபகம் வரணும். தலீமும் முஹாசபாவும் போது ஹாசப ஞாபகம் வரணும். இஸ்லாத்தில் முக்கியமானதுங்கும் போது இஸ்லாம்ங்கும் போது அஸ்லாம் ஞாபகம் வரணும். எனவே இஹ்திலாஃபில் அப்படிங்கும் போது இஹ்திலாஃப் ஞாபகத்தில் வரணும் உங்களுக்கு. அப்படி சொல்லும் போது அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்பதான் வந்து ஷார்ப்பா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? எனவே இஸ்திக்ஃபாரின் போது இஸ்திக்ஃபார, இன்னும் சொல்ல போனா இஸ்திக்ஃபார் அதெல்லாம் எல்லாமே ஞாபகம் வரணும். குறைஞ்சபட்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். நீங்க குர்ஆன் ஓதிட்டு போகும்போதும் இதனுடைய மற்ற விஷயம் உங்களுக்கு வருது. இஸ்லாமஹும் அப்படின்னு சொல்லி வரும்போது அஸ்லமா செய்யுது அப்படின்னு உங்களுக்கு சிங்க் ஆகணும். அதுதான் ஷார்ப்பான ஸ்டூடெண்ட்டுக்கு அடையாளம். சரிங்களா? இஹ்திலாஃபுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்போது இஹ்திலஃபல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும். ஓகேயா? சரி, அடுத்த 3 பேட்டர்ன் ரீசெண்டா நம்ம பார்த்தது என்ன? ததப்புர், ததாருஸ், அதே மாதிரி இன்கிலாப். இதனுடைய அமைப்பு என்ன? இதுக்கு ததப்புர் மற்றும் ததாருஸை நல்ல முறையில் செய்து வாருங்கள். அல்லாஹ்வின் பக்கம் சிறந்த ஒரு இன்கிலாப் செய்வதற்கு அது நமக்கு நன்மையாக அமையும். ஓகேங்களா? அப்ப ததப்புர், ததப்பரா, ததாருஸ், ததாரஸ, இன்கிலாபுன், இன்கலப. ஓகே, அதே மாதிரி மாஷா அல்லாஹ் இது ஒரு ஹோல் பிக்சர் நம்ம கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படுத்தது சவுண்ட் வெர்ப்ஸ், அதாவது குறை எழுத்துக்கள் இல்லாத குறையற்ற வினை சொற்கள். சரிங்களா? அது என்ன? ஃபதஹ, நஸர, வரப, சமிஅ. அது எப்படி கோர்வையை ஞாபகம் வச்சுப்பீங்க? சென்ற பாடத்துல சொன்னதுதான். என்னது? குர்ஆனை நீங்கள் திறந்தால் நஸர், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இல்லை என்றால் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள். யூ வில் பி ஹிட்டட். ஓகேங்களா? சோ இதை நீங்கள் செவிதார்த்து கேளுங்கள். சமிஅ. ஓகே, அடுத்து அந்த 8 வீக் லெட்டர்ஸ் வெர்புக்கு நம்ம என்ன ஒரு கோர்வை வச்சிருக்கோம்? அல்லாஹ் வந்து இதெல்லாம் செஞ்சோம்னா, குர்ஆனை திறந்து படிச்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளுக்கு வழங்குவான். வஹப, அல்லாஹ் நம்மளுக்கு கொடையளிப்பான். அதை அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறான். அதை அல்லாஹ் தஆலாவே கால சொல்லியிருக்கிறான். இன்னும் அதை நாம் செயல்படுத்தும் போது ஜாத் அதிகப்படுத்தி கொடுப்பான். எனவே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அப்படி செய்தால் நிச்சயமாக ஹதா, அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுவான். எனவே நல்லெண்ணம் கொள்ளுவோம். இல்லை என்றால் தல்ல, நாமே வழி தவறி செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் அமாரா, சஅல, கரஅ இதுவுமே கூட வீக் லெட்டருடைய ஃபார்ம்ல உள்ளதுதான். மாஷா அல்லாஹ் பாருங்க, குறையற்ற வினை சொற்கள் 3 இடத்துல வினை சொற்கள் 9000 இடத்துல குர்ஆன்ல வருது. ஒரு லைனுக்கு ஒரு தடவை அது வந்துடும். ஏன்னா ஒரு லைனுக்கு 9 வார்த்தைகள் இருக்கு. அதுல 1வது நிச்சயமா இது இருக்கும். அதே மாதிரி குறையுள்ள 3 இடத்துல வினை சொற்களும் 9000 இருக்கு. அதே மாதிரி ஒரே இடத்து 2 தடவை வரக்கூடிய அல் ஃபைலுல் முதஅஃப் 1300 இடங்கள்ல குர்ஆன்ல வருது. இப்போ நம்ம டைரக்டா இன்ஷா அல்லாஹ் ஒரு உதாரணத்தை பார்க்க வரோம். மஸீத் ஃபீஹில குறை எழுத்து இருக்கக்கூடியதுல இப்போ நம்ம என்ன பேட்டர்ன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? அல்லம, ஹாசப, அஸ்லம, இஹ்தலஃப, இஸ்தக்ஃபர. இந்த 5 தானே வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் மஸீத் ஃபீஹி. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் அல்லம பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சப்பஹ, அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பிராக்டிஸ்க்காக சப்பஹ சொல்லியிருந்தோம். கப்பல, தஹரா, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதுல இருக்குது. இப்ப வீக் லெட்டர்ஸ். சரிங்களா? வீக் லெட்டர்ஸ்க்கு நம்ம சொல்றதாக இருந்தால் வல்லா. சரிங்களா? வல்லா அப்படிங்கிறது அப்படியே என்ன சொல்றது, அல்லமுடைய பேட்டர்ன் தான். ஆனா வந்து வீக் லெட்டர் வந்தனால லாஸ்ட்ல இருக்கக்கூடிய யா உச்சரிக்கப்படாம அது அலிஃபாக்கப்பட்டு வல்லா என்று அது உச்சரிக்கப்படுகிறது. வல்லா என்று சொன்னால் திரும்பினான். ஓகேங்களா? பெரும்பாலும் இந்த புறமுதுகிட்டு திரும்புறதுக்கு வல்லா என்று சொல்லப்படும். புறமுதுகிட்டவர்களாக நீங்கள் போர்க்களத்தில் திரும்பினீர்கள் அதில் சொல்றேன். அப்ப நடு இடத்தில் ஷத்தா அதிகப்படியாக வந்திருக்குது. இதுதான் வல்லா. ஓகேங்களா? போன பாடத்துல ஒரு ரீகால் பண்ண ஞாபகம் இருக்கா? ஹதா, ஹதவ், ஹதைத், 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 ஹதைனா. அதே ஃபார்ம்ல இது வரும். நீங்க 3 லெட்டர் ஹதா எப்படி நீங்க அப்ளை பண்ணீங்களோ அப்படியே இங்க அப்ளை பண்ணீங்க. வல்லா, வல்ல, வல்லைச்ச, வல்லைச்சு, வல்லைச்சும், வல்லைனா. தட்ஸ் ஓகேங்களா? இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா? இப்ப வல்லானா திரும்பி நடப்ப வல்லைச்ச,
நீ திரும்பின. வல்லைத்தங்கும் போது இப்படி கை வரணும், வல்லை நாங்கும் போது இப்படி கை வரணும், நாங்கள் திரும்பினோம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? நார்மலா திரும்புறதுக்கு ரஜா எர்ஜியோ என்ற ஒரு வார்த்தை இருக்குது. திரும்புதல், ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்புற இர்ஜியா திரும்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வல்லா இவல்லி அப்படிங்கிறது வந்து புறமுதிக்கிட்டு திரும்புறது, போர்க்களத்துல திரும்புறது, அதுக்குதான் வந்து இந்த வார்த்தை பொதுவாக குர்ஆன் பிரயோகத்துல பயன்படுத்தப்படுது. இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். சொல்லுங்க. வல்லா வல்லவ், வல்லா வல்லவ், வல்லைத வல்லைது, வல்லைத வல்லைது, வல்லைத்தும் வல்லைனா, வல்லைத்தும் வல்லைனா. சொல்லுங்க. வல்லா வல்லவ், வல்லைத வல்லைது, வல்லைத்தும் வல்லைனா. அதே மாதிரி இருக்கா? ஹதா ஹதவ், ஹதைத ஹதைது, ஹதைத்தும் ஹதைனா. அதே மாதிரி இருக்கா? அதே மாதிரி இப்ப திரும்ப ஒரு வாட்டி கடைசியா சொல்லுங்க. வல்லா வல்லவ், வல்லைத வல்லைது, வல்லைத்தும் வல்லைனா. ஓகே, இப்ப கான்வர்சேஷன் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய மாதினுடைய பேட்டர்ன். உங்களுக்கு வந்து ஹதாவோட நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்திருந்தோம். இப்போ உங்களுக்கு வெறும் இது மட்டும் கிளியரான அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வல்லா வல்லவ், வல்லைத வல்லைது, வல்லைத்தும் வல்லைனா. கிளியரா? இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்க பதில் சொல்ல போறீங்க. ஹல் வல்லா, அவன் புறமுதுக்கிட்டு திரும்பி வந்தானா? நஅம் வல்லா. சரிங்களா? ஒரு உண்மையான மூமினான ஒரு போராளி அப்படி திரும்பி வரமாட்டாரு. அந்த முனாஃபிக் திரும்ப வந்தானா அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா பொதுவா திரும்புதுங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கோம். சரிங்களா? ஹல் வல்லா நஅம் வல்லா, ஹல் வல்லவ் நஅம் வல்லவ், ஹல் வல்லைத நஅம் வல்லைது, ஹல் வல்லைத்தும் நஅம் வல்லைனா. ஓகேங்களா? அடுத்து அதாவது இது எதுக்கும் பயன்படுத்தப்படும்? முகத்தை திருப்பிக் கொள்ளுதல் அப்படிங்கிறது சொல்லப்படும். சரிங்களா? ஹல் வல்லா வஜஹனா, தன் முகத்தை திருப்பினானா அப்படிங்கிற மீனிங் வரும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். சரிங்களா? போர்ல புறமுதுக்கிட்டு வர்றது, முகத்தை திருப்பிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு அல்லது ஒரு அதிருப்தியான விஷயங்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். ஹல் வல்லா வஜஹஹு நஅம் வல்லா வஜஹஹு. ஹல் வல்லா வஜஹஹு வராது. ஏன்னா ப்ளூரல் வரும்போது வஜ்ஹுங்கிறது உஜூஹ்னு ப்ளூரல் ஆயிரும், ஹூங்கிறது ஹூம்னு ப்ளூரல் ஆயிரும். ஓகேங்களா? அவனது முகத்தை திருப்பினானா, அப்ப அவன் ஒருமை, அவனது ஒருமை, முகம் ஒருமை. அதே ப்ளூரல்ல சொல்லும் போது அவர்கள், அவன் அவர்களா மாறுனுச்சு, அவனின்கிறது அவர்களின்கிறது மாறுனுச்சு, முகத்தைங்கிறது முகங்களின்னு மாறுனுச்சு. Does they turn their faces, they மாறுது, faces மாறுதுல, அந்த மாதிரி அது மாறும். ஓகேங்களா? ஹல் வல்லவ் உஜூஹஹும், அப்படியே நீங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க நஅம் வல்லவ் உஜூஹஹும், ஹல் வல்லைத வஜ்ஹக. இதுல நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? அதாவது முதாஃப் முதாஃப் இலைஹி போன்ற ஒரு ரூல், மஃபூல் என்ற ஒரு ரூல், இதெல்லாம் நம்ம அந்த டெர்மினாலஜி இல்லாமலே கூட இதை தெரிஞ்சுக்கிறோம். பின்னாடி இந்த டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு சொல்லி தரும் பொழுது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஹல் வல்லைத வஜ்ஹக நஅம் வல்லைது வஜ்ஹி. தன்னால வரும். வஜ்ஹக்கன்னு நம்ம சொல்ல மாட்டேன்னா சொல்லி சொல்லி பழகணும்ல எல்லா லெசன்ஸ்லயும். அப்ப தன்னால நம்மளுக்கு கரெக்டா தான் வரும். ஹல் வல்லைத்தும் உஜூஹக்கும் நஅம் வல்லைனா உஜூஹனா. மாஷா அல்லாஹ். அல் ஃபிஇல் மாதி தரவாயிடுச்சு. இப்ப அல் முதாரி. எப்படி முதாரில வந்து ஹதா யஹ்தி யஹ்தூன, தஹ்தி அஹ்தி, தஹ்தூன நஹ்தி, அந்த மாதிரி யுவல்லி யுவல்லூன, துவல்லி உவல்லி, துவல்லூன நுவல்லி என்ற முதாரி இதுக்கு வருது. சேம் லைக் ஹதா யஹ்தி தான். இப்ப இந்த முதாரி மட்டும் பிராக்டிஸ் பண்ணலாமா? யுவல்லி யுவல்லூன ரெண்டு தடவை பண்ணுவோம். சரிங்களா? யுவல்லி யுவல்லூன, துவல்லி உவல்லி, துவல்லி உவல்லி, துவல்லூன நுவல்லி. once again யுவல்லி யுவல்லூன, துவல்லி உவல்லி, துவல்லூன நுவல்லி. once again யுவல்லி யுவல்லூன, துவல்லி உவல்லி, துவல்லூன நுவல்லி. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? இதுதான் முதாரி. இப்ப மாதி முதாரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பேக் பண்ணலாமா? வல்லா யுவல்லி, வல்லா யுவல்லி, வல்லா யுவல்லி, ஹதா யஹ்தி, ஹதா யஹ்தி, அந்த மாதிரி வல்லா யுவல்லி. இதான் வந்து மாதி முதாரி. ஓகே, இப்ப முதாரியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பிராக்டிஸ் பண்ண போறோம். ஹல் யுவல்லி நஅம் யுவல்லி, ஹல் யுவல்லூன நஅம் யுவல்லூன. எல்லாம் திரும்புறாங்க. ஓகேங்களா? ஹல் துவல்லி நஅம் உவல்லி, ஹல் துவல்லூன நஅம் நுவல்லி. அவனை இல்லாதவங்க இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? நஅம் நுவல்லூனன்றாங்க. அதனாலதான் பிராக்டிஸ் எப்பவுமே ஒரே மாதிரி தெளிவா பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்ப திரும்ப அதையுமே சென்டென்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம கேட்க போறோம். ஹல் யுவல்லி வஜ்ஹஹு. ஆமா, ரொம்ப தான் பண்றான், மூஞ்சி திருப்பிக்கிறான். நஅம் யுவல்லி வஜ்ஹஹு, ஹல் யுவல்லூன உஜூஹஹும், நஅம் யுவல்லூன உஜூஹஹும், ஹல் துவல்லி வஜ்ஹக,
நஅம் உவல்லி வஜ்ஹி. நீ இப்பெல்லாம் பண்ணா நான் மூஞ்சி கொடுக்க மாட்டேன். நஅம் உவல்லி வஜ்ஹி. எஸ், ஐ வில் டர்ன் அவே மை ஃபேஸ் ஃப்ரம் யூ. ஹல் துவல்லுன உஜூஹக்கும். நஅம் நுவல்லி உஜூஹனா. எவ்வளவு மாறுது பாருங்க. மாஷா அல்லாஹ். பாருங்க, நம்ம கரெக்டா பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மள அறியாமலே உங்களை அறியாமலே கரெக்டா நீங்க சொல்லிருப்பீங்க. அந்த உஜூஹுங்க உஜூஹனான்னு மாறினது எல்லாமே தன்னால வரும். அதிகமான ரிப்பீட்டேஷன் கரெக்டா பண்றதுல தான் இருக்குது. அதனுடைய ஃபாய்தாவை யாரெல்லாம் வந்து அசட்டை செய்யாம அசால்தனம் பண்ணாம நீங்க பண்ணீங்களோ கண்டிப்பா உணர்வீங்க. சரிங்களா? இப்ப அம்பரு கொண்டு வர போறோம். அம்புங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. எப்பவுமே சொல்றதுதான் முதாரியில முதல் லெட்டர் தூக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீக் லெட்டர் இருந்தா வீக் லெட்டர் தூக்குங்க, அம்பரு வந்துடும். ஓகே, அப்ப யூவை தூக்க போறீங்க, லாஸ்ட்ல இருக்கிற வீக் லெட்டர் தூக்கு. அப்ப என்ன வரும்? வள்ளி. அம்பரு. யூவை தூக்க போறீங்க, லாஸ்ட்ல இருக்க வீக் லெட்டர் தூக்கு. அப்ப வள்ளி. தட் இஸ் த அம்பர். As I tell you always, வல்லா யுவல்லி வள்ளி, வல்லா யுவல்லி வள்ளி. ஓகே, கீயோட சொல்லுங்க. வள்ளி வல்லு, வள்ளி வல்லு, வள்ளி வல்லு, லா சுவல்லி லா சுவல்லு, வள்ளி வல்லு லா சுவல்லி லா சுவல்லு, வள்ளி வல்லு லா சுவல்லி லா சுவல்லு. ஓகேங்களா? இஸ்மு ஃபாயில் என்ன கொண்டு வருவோம்? முதாரி லெட்டர் தூக்கணும். தூக்கிட்டு என்ன பண்ணணும்? அது கோச்சிக்கும். என்ன எப்ப பார்த்தாலும் கை வச்சுட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும் போது, ஓகே உன் அடையாளத்தை விட்டுட்டு போறோம். முதாரி தானே நீ, முதாரி லெட்டர் தூக்குறோம் தானே கோவப்படுற. முதாரினுடைய முகமாகிய மூவை நாங்க வச்சிடுறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? முவல்லின். வீக் லெட்டர் லாஸ்ட்ல இருக்க வீக் லெட்டர் தூக்கணும், அது தேவையில்லை. சரிங்களா? முவல்லின், முவல்லின். ஓகேங்களா? இஸ்மு ஃபுல் என்ன? இங்க வந்து கஸ்ரானா, இங்க ஃபத்ஹா தான. முவல்லன், முவல்லின். லாஸ்ட் பிஃபோர்ல கஸ்ரா, லாஸ்ட் பிஃபோர்ல ஃபத்ஹா வைப்போம். லாஸ்ட்ல வீக் லெட்டர் இருக்குது. வீக் லெட்டர் தான் உப்புக்கு சப்பு தானே, அது தேவையில்லைன்னா பழைய டயரை கெல்ட்டி போடு அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன செய்வோம்? வீக் லெட்டரை கெல்ட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கும். அதனால முவல்லின் முவல்லன், முவல்லின் முவல்லன். ஃபத்ஹாக்கு தோதுவாக அந்த வீக் லெட்டர் வந்து ஒரு டம்மியா அங்க வந்து இடம் பெறும். ஆனா கசரத்தினுக்கு பிறகு அதுக்கு அந்த வேல்யூ கூட கிடையாதுங்கிறனால தூக்கிடுவோம். சரிங்களா? முவல்லின் முவல்லன், முவல்லின் முவல்லன். மஸ்தர் தௌலியத்துன். ஏன்னா அல்லம யுஅல்லிமு தஅலீமுன் தஃஈல், அதனால தௌலியா அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? தௌலியத்துன் அதே ஷேப்ல தௌலியத்துன், தௌலியா. ஓகேயா? முவல்லின் முவல்லன் தௌலியத்துன், முவல்லின் முவல்லன் தௌலியா என்று சொல்லப்படும். சரிங்களா? ஃபுல் பேட்டர்ன் இப்ப இன்ஷா அல்லாஹ் ஃபுல் ஃபிளெக்ஸ்டா இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, என் கூட சேர்ந்து நிச்சயமா சொல்லுங்க. வல்லா வல்லவ், வல்லைத வல்லைது, வல்லைதும், வல்லைனா, யுவல்லி யுவல்லூன, துவல்லி உவல்லி, துவல்லூன நுவல்லி. சரிங்களா? நீங்க என்ன பார்த்து சொல்லலாம் அல்லது ஸ்லைட பார்த்து சொல்லலாம். ஆனா நல்லபடியா சொல்லணும், அதான் முக்கியம். அப்புறம் அம்ரு வல்லி வல்லு, லா துவல்லி லா துவல்லு, முவல்லின் முவல்லன் தௌலியத்துன் தௌலியா. ஓகே, ஹுவ வல்லா அந்தம்மா ஹிய வல்லத், ஹுவ யுவல்லி அந்தம்மா ஹிய துவல்லி. அவ்வளவுதான். சரிங்களா? பயன்பாடு பார்த்தாச்சு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஃபுல் கீஸ் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டான வேர்டு தான். சரிங்களா? சரி, சொல்லுவோம்ல கொஞ்சம் ஆளு வித்தியாசமான ஆளு தான், கொஞ்சம் பாத்துக்குங்க, நான் பார்த்து நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான வேர்ப்ஸ் தான். வீக் லெட்டர் ஷத்தா, மசீத் ஃபீஹி, அதுல வீக் லெட்டர் வருது. அதனால சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வில்லி வள்ளி ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால என்ன செய்யுங்க? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? அந்த கீஸை நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகே, திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. வல்லா வல்லவ், வல்லைத வல்லைது, வல்லைதும் வல்லைனா, யுவல்லி யுவல்லூன, துவல்லி உவல்லி, துவல்லூன நுவல்லி. கண்ண மூடினால யாரும் சொல்லாம இருக்காதீங்க. வல்லி வல்லு, லா துவல்லி லா துவல்லு, முவல்லின் முவல்லன் தௌலியத்துன், ஹுவ வல்லா ஹிய வல்லத், ஹுவ யுவல்லி ஹிய துவல்லி. மாஷா அல்லாஹ். எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ இதை விட வேகமா கண்டிப்பா உங்களாலும் சொல்ல முடியும். ஓகேங்களா? எப்படி நம்ம ஹதாக்கு பண்ணோம் அதே தான். சரிங்களா? எதுவுமே ரொம்ப ஒரு ஈஸி அப்படின்னா அதை விட்டுட்டு போக மாட்டோம். ஈஸி தான் ஈஸி தான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டே இருப்போம். சரிங்களா? எப்படி ஹதா யஹ்தி இஹ்தி ஹாதின் மஹ்தியுன் ஹிதாயத்துன் ஹுதான் படிச்சீங்க, அதே மாதிரிதான் வல்லா யுவல்லி வல்லி முவல்லின் முவல்லன் தௌலியத்துன். சரிங்களா? அதே மாதிரி எப்படி ஹதா ஹதுன்னு போயிடாதீங்க, அதே மாதிரி வல்லா வல்லுன்னு போயிடாதீங்க. வல்லா வல்லவ். ஓகேங்களா? வல்லத் அப்படின்னு பெண்பாடு. அதே மாதிரி யுவல்லி யுவல்லியூனன், இட் ஷுட் பி யுவல்லியூன. அது யுவல்லியூனன் வரணும், பட் யுவல்லி யுவல்லூனன் ஈஸியா கொண்டு போயிருவாங்க. யுவல்லி யுவல்லூனன் கொண்டு போயிருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வல்லி வல்லவ் அம்ருடைய ப்ளூரல். ஓகேயா? சரி, மாஷா அல்லாஹ். வல்லா அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணோம். இப்போ வந்து இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் கொடுக்கணும். He is who turns away from the religion. ஓகேங்களா? He is who turns away from the religion. மார்க்கத்திலிருந்து வெளியேறினான், அவன் தான் மார்க்கத்திலிருந்து வெளியேறினான் அப்படிங்கறத எப்படி நீங்க
அரபியில சொல்லுவீங்க, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். அதே மாதிரி மா வல்லாஹும் அன் கிபிலத்திஹிம், சூரா பக்ரால 2வது ஜுஸ்ல வரும்ல, மா வல்லாஹும் அன் கிபிலத்திஹிம் அல்லதி குன்த அலைஹா வருதுல. அப்ப மா வல்லாஹும், மாக்கு அர்த்தம் தெரியும், வல்லாக்கு தெரியும், ஹும்க்கு தெரியும், அன்னுக்கு தெரியும், கிபிலாக்கு தெரியும், ஹிம்க்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப நீங்க அழகா இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இங்கிலீஷ் தமிழ்ல, எந்த உங்களுக்கு ஈஸியா பண்ணுங்க. அதே மாதிரி ஹல் துவல்லி வஜ்ஹக அனி தீன் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம், இதையும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நிச்சயம் முடியும். எடுத்த உடனே ஒரு பெரிய சென்டென்ஸ் ஆருக்கு எப்படி முடியும்னு நினைப்பீங்க, ஆனா ஒன்னொன்னுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அர்த்தம் வந்துடும். அப்புறம் கோர்வை பண்ணுங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, ஓகே. அப்ப தஞ்சியத்துன் அப்படின்னு வருதுன்னா வாட் ஷுட் பி த மாதி? மேல படிச்சிட்டீங்கன்னா தெரியும், பட் இருந்தாலும் நீங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தஞ்சியத்துன் அப்படின்னு மஸ்தர்னா என்ன இருக்கும்? தௌலியத்துன்னா வல்ல. அப்ப தஞ்சியத்துன்னா நஜ்ஜா. இது குரான்ல நிறைய தடவை வருது. நஜ்ஜா, நஜ்ஜைத்தும், நஜ்ஜைனா, நுனஜ்ஜி இப்படி எல்லாம் வருதுல. அப்போ இதெல்லாம் வந்து மாஷாஅல்லாஹ் குரான் நிறைய இடத்துல வருது. அதனால உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பேட்டர்னை வந்து நீங்க வந்து ஓவரா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக கொடுக்குறோம். இதை ஃபுல்லா பண்ணுங்க. வல்லா, வல்லோம, நஜ்ஜா. அடுத்து நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு அது வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். வல்லா யுவல்லி, அப்ப நஜ்ஜா அதுதான். அதே மாதிரி வல்லா யுவல்லி வல்லி, அப்ப நஜ்ஜா அம்ரு, அதுதான். அந்த மாதிரி போட்டு இன்ஷா அல்லாஹ் பண்ணிருங்க. செஞ்சிடலாம்ல? சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடியதை நம்ம சிறப்பா பண்ணிட்டு, செகண்ட் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீக் லெட்டர் நம்ம சிறப்பா பண்ணிட்டு, அந்த ஜூஸை வச்சு, அந்த பேசிக்ஸை வச்சு இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம மஸீத் ஃபீஹியை வந்து நம்ம கலக்குறோம். அதுலயும் மாஷா அல்லாஹ் வீக் லெட்டர்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு எல்லா புகழும். இதுல எல்லாத்துலயும் முழுமையான சக்சஸ் வரணும்னா இதை ஃபார்மாலிட்டிக்கு நீங்க எடுத்துக்காம உண்மையிலேயே நீங்க வந்து இந்த ஹோம் ஒர்க்ஸை நீங்க பண்ணீங்கன்னா தான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோம் ஒர்க்ஸ் ப்ராக்டிசஸ் என்ன பெருசா ஹோம் ஒர்க் பண்ண சொல்லிடுவோம். திரும்ப சொல்லி பாருங்க, திரும்ப கேளுங்க, மாத்தி ததாருஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கீங்களா, உண்மையாலே நேருக்கு நேரா ததாருஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேக் கால், கான்ஃபரன்ஸ் கால். அப்போ பலருக்கு மத்தியில் இல்ல 2 பேருக்கு மத்தியில் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, மாத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நான் வல்லா சொல்றேன் கேளு, நஜ்ஜா நீ சொல்லு நான் கேட்கிறேன். மாஷா அல்லாஹ், இதை விட என்ன, இதுதான் ததாருஸ், அல்லாஹ்வுடைய அருள். மாஷா அல்லாஹ், இதுல நிறைய இருக்கு. அதனால அசால்ட்டா எடுத்துட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்களாம் யாரு, மாஸ்டர்ஸ், ஆசிரியராக போறீங்க. அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.